சொல்லுங்க பழனி. சார் வணக்கம் சார். நாளைக்கு மாடல் டிசைன்லாம் கிடைச்சிருமா சார்? கண்டிப்பா. சின்ன ஒர்க் தான் பெண்டிங் இருக்கு. நான் அதை இன்னைக்கு முடிச்சிட்டு நாளைக்கு டிசைன் கொடுத்துறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே பழனி. நீங்க காஸ்டியூம் டிசைனரா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ போன்ல கூட நான் பொதுவா டிசைன் தான் பேசினேன். உங்க அத்தை சொன்னாங்களா? இல்ல, உங்க வீட்ல அது சம்பந்தமான டிசைன்லாம் இருந்தது. ஓ. இப்போ நீங்க போன்ல பேசினது கூட அது சம்பந்தமா தானே இருந்தது. அதனால தான் கேட்டேன். அப்படியா? ஆமா, நீங்க டெய்லர் ஷாப் தானே வச்சிருக்கீங்க? ஆமாங்க. குட். கிட்டத்தட்ட நம்ம 2 பேரோட ஜாபும் ஒண்ணுதான். இது கடையில ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, அது சம்பந்தமா போலீஸ் ஹெல்ப் ஏதாவது வேணும்னா தயங்காம கேளுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். பரவாயில்லைங்க, நீங்க உதவுறேன்னு சொன்னதே போதும். நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? தப்பு பண்ணது அவன் தானே. நீங்க தைரியமா இருங்க. நீங்க மட்டும் இல்லைங்க, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நான் பயப்படுறதா தான் நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் பயம் இல்லை, முன்னெச்சரிக்கை. ஒரு சுயநலம்னு கூட சொல்லலாம். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் தினம் வாழ்க்கையோட போராடுறதுக்கே சரியா இருக்கு. எங்க வாழ்க்கையில 1000 கஷ்டம் இருக்கிறப்போ இதுல நான் புது பிரச்சனையை தேடி போகணுமா சொல்லுங்க? அதனாலதான் ஒதுங்கி இருக்கேன். அது மத்தவங்க பார்வைக்கு பயமா தான் தெரியுது. நான் உங்களை முதல் தடவை பார்த்ததுல இருந்து அடுத்தடுத்த சந்திப்புகளும் உங்களை எனக்கு தப்பா தான் காட்டிருக்கு. நீங்க ரொம்ப முன்கோவி, அடுத்தவங்க மனசை தெரியாம பேசுறவங்கன்னு. ஆனா இப்பதான் நீங்க பேசின வார்த்தைக்கு பின்னால இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியுது. எனிவே, எல்லாத்துக்கும் சாரி. அப்ப நான் தான் முதல்ல சாரி கேட்கணும். நானும் உங்களை பல தடவை காயப்படுத்தியிருக்கேன். ஆனா நீங்க எதையும் பெருசா மனசுல வச்சுக்காம நான் மன்னிப்பு கேட்டதும் நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க. மன்னிக்கிறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். மன்னிப்பு கேட்க அதை விட பெரிய மனசு வேணும். சூப்பர் கௌதம், இன்னைக்கு நீ எப்படி டான் ஆன்சர் பண்ணியோ அதே மாதிரி தான் இருக்கணும். கிரெடிட்ஸ் உனக்கு தான். நீ சொல்லி கொடுத்தது தான் சொன்னேன். அப்போ நாளைக்கு எனக்கும் சேர்த்து பிரியாணி கொண்டு வரியா? அன்னைக்கு உங்க அம்மா கொடுத்தது சூப்பரா இருந்துச்சு. அப்ப நீ எனக்கு லெமன் ரைஸ் கொண்டு வரியா? உங்க அப்பா பண்ணது நல்லா இருந்துச்சு. ஏய் கௌதம், கௌதம், நான் கூப்பிட கேட்காம போயிட்டே இருக்க. வர வர உன் பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப இத பண்ணன்னு அம்மா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லு. உங்க அம்மா எல்லாம் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்களே? அவங்களுக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்குமே. அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. எங்க அம்மாக்கு உன்னையும் பிடிக்காது, உன் டாடியும் பிடிக்காது. அதெல்லாம் பிடிக்கும். ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க. இல்லையே, எங்க அம்மா தான் சொன்னாங்க உங்க டாடி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு. அவங்க அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ போய் சொல்ற. உண்மைதான். அன்னைக்கு உன்னை கூப்பிட கூட டைமுக்கு வரல. எங்க அம்மா தான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அன்னைக்கு எங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனாலதான் அவர்னால டைமுக்கு வர முடியல. இல்ல, எங்க அம்மா சொன்ன மாதிரியே உங்க டாடிக்கு அக்கறையே இல்ல. மதி, எங்க டாடியை பத்தி தப்பா பேசாத. எனக்கு கோவம் வந்துடும். அவருக்கு என் மேல பாசம் அதிகம். சரி சரி, இன்னைக்கு வேணா பாக்கலாம் யார் முதல்ல வராங்கன்னு. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் பாசம் அதிகம் உங்க டாடிக்கா இல்ல எங்க அம்மாக்கான்னு. பாக்கலாம். எங்க டாடி தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. இல்ல, எங்க அம்மா தான் முதல்ல வருவாங்க. எதுக்கு இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? யார் முதல்ல வந்தா என்ன? நீ சும்மா இருடா. எங்க 2 பேருக்குள்ள இன்னைக்கு போட்டி தான். ஆமா கௌதம், எனக்கும் மதிக்கும் இருக்கிற சவால். நீ கவலைப்படாத. உன் ஃப்ரெண்ட் நான் தான் ஜெயிப்பேன். ஆசை தோசை அப்பள வடை நான் தாண்டி ஜெயிப்பேன். அதையும் பார்க்கலாண்டி. நானும் ஜெயிப்பேன். புடி.
அம்மா சீக்கிரம் வாமா, வந்து இவ்வளவு நோஸ் கட் பண்ணுமா. எங்க டாடி இருக்க, சீக்கிரம் வா. இவகிட்ட நான் தோத்தர கூடாது. பிள்ளையாரப்பா, எங்க டாடிய முதல்ல வர சொல்லு. நான் உனக்கு 10 தோப்பு காரணம் போடுறேன். முருகா, எங்க அம்மா முதல்ல வர சொல்லு, நான் உனக்கு 1 ரூபாய் போடுறேன். ஐயா, எங்க டாடி தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு. நீ தோத்துட்ட பாத்தியா? இங்க பாரு, எங்க டாடியோட கார் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்தாரு, நான் தான் ஜெயிச்சேன். அப்பப்பப்பப்ப மதி, அங்க பேரு அம்மா வராங்க. அங்க பாரு, எங்க அம்மா தான் முதல்ல வந்தாங்க. வ, 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 வ. அங்க பாரு என் டாடிய. உங்க மம்மியே எங்க டாடி கூட தான் வந்திருக்காங்க. டாடி! டாடி! அம்மா, எதுக்கு இவங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க? ஒருவேளை இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டான மாதிரி இவங்களும் ஃப்ரெண்டா இருக்காங்களா? ஏன் தான் அம்மா இந்த கௌதம் மாதிரி இருக்காங்களோ? என்ன டாடி, ஆன்ட்டியும் நீங்களும் ஒண்ணா வந்திருக்கீங்க? நாம எப்படி ஃப்ரெண்ட் ஆனமோ அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க இல்லம்மா? அப்படியா டாடி? ஆன்ட்டியும் நீங்களும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அப்படியெல்லாம் இருக்காது. எங்க அம்மாக்கு தான் உங்க அப்பாவை பிடிக்காது. நீ தானம்மா சொன்ன அவர் பொறுப்பே இல்லாம இருக்காருன்னு. அவர் உனக்கு பிடிக்காது தானம்மா? ஏ மதி, உன்ன மாதிரிலாம் கிடையாது. ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க. எங்க டாடிய பத்திலாம் அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லாண்டி